திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி தேவி உபாசனா சத்சங்கத்தில் குழுமிருக்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சத்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் ஐயாவுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்றைய நாயன்மார்கள் அருள் வரலாற்றில் கலிக்கம்ப நாயனார் கலிய நாயனார் இந்த அருளாளர் பெருமக்களினுடைய அருள் வரலாற்றினை நாம் இன்று பக்தி செய்ய இருக்கிறோம். இந்த நாயன்மார்களுள் இவர்கள் அவதரித்த அந்த ஊர், அங்கே ஆலயங்கள் இருப்பின் அந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு, அது பாடல் பெற்ற தலமாக இருந்தால் அதனுடைய தல வரலாறு, நாயன்மார்களுடைய வரலாறு. அதுபோக நாம் சிந்திக்க இந்த முன்னோர்கள் எல்லாம் நமக்கு பதிக வரலாற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அவதரித்த அந்த ஊரில் உள்ள அந்த தலம் பாடல் பெற்ற தலமாக இருந்தால் அங்கே மூவர் பெருமக்கள் பாடியருளி செய்த தேவார பதிகங்கள் வாயிலாக அந்த பதிக வரலாற்றையும் நாம் சிந்திக்கலாம். இப்படி பல ஒரு வகைகளில் பல அமைப்புகளில் நாம் பக்தி செய்வதற்கு இவர்களெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இன்னும் பல தலைமுறைகளுக்கும் இத்தகைய ஒரு பெரிய ஒரு மரபு, ஒரு ஞான பத்ததி நமக்கு கிடைத்திருப்பது இறைவனுடைய பெரும் கருணை. அந்த வகையில் இன்றைக்கு கலிக்கம்ப நாயனார் இந்த மரபினை இந்த பத்ததியெல்லாம் பல முன்னோர்கள் தன்னலம் பாராது இறைவனுடைய அந்த பக்தியில் திளைத்து நமக்கு இதையெல்லாம் கொடுத்து சென்றிருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி ஒருவர் தான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். இந்த திருமுறைகளை எல்லாம் நமக்கு சோழ மன்னர்களுடைய அந்த ஒரு துணையுடன் அவர்களுடைய பக்தி சார்ந்த அவர்களுடைய அந்த பாங்கின் வெளிப்பாடாக இதையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் அருளி செய்த திருத்தொண்டர் திருவந்தாதி, அதில் கலிக்கம்ப நாயனாருடைய அருள் வரலாற்றினை நமக்கு விளக்கி கூறும் பாடல். பொய்யை கடிந்து நம் புண்ணியர் காட்பட்டு தன்னடியான் செய்வ திருவுரு வாய்வரத்தானவன் தாழ் கழுவ வையத்தவர் முன்பு வெள்கி நீர்வாரா விட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே. கலிக்கம்ப நாயனார் அவர் அவதரித்த அந்த ஊரானது பெண்ணாகடம் என்று பழைய காலத்தில் வழங்கப்பெற்றது. தற்காலம் அது பெண்ணாடம் என்று வழங்கப்பெறுகின்றது. அங்கே அவர் வழிபட்ட அந்த இறைவன் வீற்றிருக்கும் அந்த தலமானது திருத்தூங்கானை மடம், திருத்தூங்கானை மாடம் என்றும் சொல்லப்படுகின்றது. இது கலிக்கம்பர் என்னும் பெரியவர் சிவபக்தர் அவதரித்த
ஊர் திருப்பெண்ணாகடம். அங்கே திருத்தூங்கானை மாடம் என்றும் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஈசனுடைய பெயர் சிவக்கொழுந்துநாதர். அவருடைய திருவடிகளுக்கே திருத்துண்டு ஆற்றி வந்தார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார். சிவனுடைய அந்த திருவடியினை தொழுவதைத் தவிர வேறு பற்று அறியாதவர், பற்று இல்லாதவர். அவர் தொண்டர்களுக்கெல்லாம் மகிழ்வுடன் திரு அமுது செய்வித்து அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் முதலில் விளக்கி திரு அமுது செய்வித்து அவர்களை வணங்கி உபசரித்து போற்றியிருக்கிறார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார். இப்படி இவர் ஆற்றி வரும் திருத்தொண்டில் அவருடைய மனையாள், அவருக்கு அந்த மங்கைக்குரிய பங்கு யாது? அந்த மங்கை ஆனவள் இப்படி தொண்டர்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த திருமனை, அவர்கள் இருக்கும் அந்த வீடு இருக்கிறது அல்லவா, இல்லம், அதை முழுவதையும் விளக்கம் பெற விளக்கி திருவமுதும் அதற்கு பொருத்தமான கரியமுதும் என்ற ஒரு அழகான ஒரு பொழிப்புரை பெரிய புராணத்தில் கொடுக்கப்பட்டது. திரு அமுதும் அதற்கு பொருந்த கரியமுதும், காய்கறி வகைகள், அவற்றையும் தூய தண்ணீரும் ஆகிய இவற்றுடனே உண்ணும் மற்ற எல்லா பொருட்களையும் செம்மை பெற அமைத்துவிட்டு கரகத்திலே சின்ன ஒரு செம்பு, ஒரு பாத்திரம் அல்லது ஒரு குடம், அவற்றில் நீர் எடுத்து அந்த நீரினை வார்க்கின்றார். யார்? இந்த கலிக்கம்ப நாயனாருடைய மனையாள். உடனே அடியார்களுடைய காலடிகளையெல்லாம் கலிக்கம்ப நாயனார் அவர் மனையாள் கரகத்தில் நீர் எடுத்து அதை வார்க்க இவர் அடியார்களுடைய திருவடிகளை எல்லாம் விளக்கி பாத பூஜை செய்கின்றார். அப்போது முன்னாளில் ஒரு நாள் இப்படி அவர்கள் திருத்தொண்டு ஆற்றி வரும் வேளையில் இவர்களுக்கு ஏவர் பணியாளராக, அதாவது இவர்கள் ஏவும் பணியை செய்பவர் ஏவர் பணியாளர், அப்படி இருந்த ஒருவர் அன்றைக்கு சிவனடியாராக தோற்றம் தாங்கி அங்கே வருகின்றார். அடியார்களுடன் அவரும் இருக்கின்றார். கலிக்கம்ப நாயனார் இவர் முன் வர அவருடைய திருவடிகளை விளக்க தமது திருக்கரங்களினால் பற்றுகின்றார். அந்த முன்னர் இவர்களுடைய இல்லத்தில் ஏவர் பணியாளராக இருந்தார். தற்போது சிவனடியார் தோற்றம் தாங்கி வந்திருக்கிறார் அவரும். இவர் கலிக்கம்ப நாயனார் அவருடைய திருவடிகளை பற்ற உடனே என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மனையாள் நீர் வார்க்க வேண்டும் அல்லவா? அந்த நீர் வார்ப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டதை கலிக்கம்ப நாயனார் புரிந்து கொண்டாராம். ஏன் அந்த தாமதம் என்றால், ஒரு க்ஷணம் இவர் நம்முடைய இல்லத்தில் இதற்கு முன்னர் ஏவர் பணியாளராக இருந்தார். ஏதோ ஒரு மனசஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர் அந்த பணியை செய்யாது, இனி இங்கே பணி செய்ய இயலாது என்று அவர் சென்று விட்டார். அந்த சிந்தனைகள் எல்லாம், அந்த நிகழ்வுகள் எல்லாம் கலிக்கம்ப நாயனாருடைய மனைவிக்கு அவருடைய நினைவில் வர அதை அவர் எண்ணி இருந்திருக்கிறார். அதனால் ஒரு சிறு கால தாமதம். அப்படி எண்ணும்போது கரகநீர் வார்க்க தாமதப்பட்டது. அதை கண்டதும் கலிக்கம்பர் தம் மனைவியாரை ஏறிட்டு பார்த்து, இவ்வடியார் முன்பு இருந்த நிலையை குறித்து வெட்கி திருவடி விளக்க நீர் வார்க்காத்து தயங்குகிறாள் போலும். மனையாளிடம் எதனால் இந்த தாமதம் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. இவர் இப்பொழுது அடியார் ஒரு தோற்றம் தாங்கி வந்திருக்கிறார். அந்த நிலையில் இந்த திருமனைக்கு எழுந்தருளியிருக்கிறார். ஆனால் இவள் இதற்கு முன்பிருந்த நிலையை எண்ணிக்கொண்டாள் போலும். அதனால் தானே இந்த தாமதம் என்று மனதிற்குள் எண்ணியவுடன் தம் மனைவியாரை மீண்டும் பார்க்காமல் உடைவாளை எடுத்து மனைவியாரின் கையிலிருந்த கரகத்தை வாங்கி கொண்டு கரகநீர் வார்க்க தாமதித்த தன்னுடைய மனைவியின் கையை துண்டாக வெட்டி எறிந்தார் கலிக்கம்ப நாயனார். பிறகு கரகத்தை எடுத்து அடியாரின் பாதங்களுக்கு தாமே நீர் வார்த்து அதை பாதங்களை விளக்கினார். பின்பு திரு அமுது செய்வதற்கு வேண்டிய செயல்களையெல்லாம் அவரே தாமே செய்து துலங்காத சிந்தனையுடன் கலங்காத மனத்துடன் அத்தொண்டருக்கு திரு அமுது செய்வித்தார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார். இப்படி தன்னுடைய திருத்தொண்டில் சிவத்தொண்டில் வலுவாது நின்ற நம்முடைய கலிக்கம்பர் அவர் சிவபெருமானினுடைய திருவடிகளை அடைந்தார். யார்?
இறைவனுடைய அடியார்களுக்கு, இறைவனை போற்றுபவர்களுக்கு பெரிய புராணத்தில் எழுதியிருந்தார்கள், பாம்பும் எலும்பு மாலையும் அணிந்த அந்த சிவபெருமானுக்கு அடியாராக இவர் அந்த ஒரு தோற்றம் தாங்கி வந்தார், இவருடைய ஏவர் பணியாளர் என்று எழுதியிருந்தார்கள். அப்படி அத்தகைய தொண்டர்களுக்கு திருத்தொண்டு செய்த நம்முடைய கலிக்கம்ப நாயனார் சிவபெருமானுடைய திருவடி ஞானம் கைவரப்பெற்று அந்த திருவடிகளுள் ஒடுங்கும் பெரிய சிவப்பேற்றினை அடைந்தார். அது மட்டுமல்ல, இது பெரிய புராணத்தில் இந்த கூற்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய மனையாளுடைய அந்த கரமானது இறைவனுடைய கருணையினால் மீண்டும் வளரப்பெற்றது என்ற ஒரு செய்தியோடு இந்த கலிக்கம்ப நாயனாருடைய திரு அருள் வரலாறு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய புராணத்தில். இவர் வழிபட்ட அந்த சிவக்கொழுந்துநாதர் ஈசன் வீற்றிருக்கும் அந்த திருத்தூங்கானை மாடம். முதலில் இதனுடைய தல வரலாறு, அதன் பின்பு இங்கே உள்ள பதிக வரலாறை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தல வரலாறு என்று பார்த்தோமே ஆனால் இங்கே இறைவனுடைய பெயர் சுடர் கொழுந்து ஈசர், பிரளய காலேஸ்வரர் என்ற பெயரும் இருக்கிறது. பிரளய காலத்திற்கும் அந்த காலத்திற்கும் இது அழியாது இந்த தலமானது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்தமையால் இறைவன் அதிகார நந்தி கொண்டு இந்த பிரளய காலத்தில் உயிர்களுக்கு மீண்டும் அவர் ஒரு புனர்ஜென்மம் இந்த உலகத்தை அவர் படைத்தார் என்ற ஒரு தலபுராணம் இங்கே இருப்பதனால் அங்கே இறைவனுக்கு பிரளயகாலேஸ்வரர் என்ற பெயரும் இருக்கிறது. இறைவியாரின் பெயர் ஆமோதனம்பாள் கடந்தை நாயகி. அதாவது கடந்தையர்கள் என்று இங்கு 6000 பேர் இருந்தார்களாம் இந்த பெண்ணாகடத்தில். கடந்தையர்கள் என்றால் வீரர்கள் என்று பொருளாம். அதனால் இந்த ஊருக்கு இப்படி ஒரு சிறப்பு பெயரும் இருந்திருக்கிறது, கடந்தை நகர் என்று. அதனால் இங்கே அன்னையினுடைய பெயர் கடந்தை நாயகி, இன்னொரு பெயர் அழகிய காதலி. இங்கே சம்பந்தர், அப்பர், சேக்கிழார் பெருமான், காமதேனு, வெள்ளையானை, இந்திரன், பார்வதி தேவி ஆகியோர் அனைவரும் வழிபட்டிருக்கிறார்கள். 6000 கடந்தையர்கள் வீரமக்கள் வாழ்ந்ததால் இது கடந்தை நகர் என்று பெயர் பெறுகின்றது. இந்த தலத்தில் ஆழி புரண்டகால் அசையாது அதிகார நந்தி மூலம் பிரளயகால வெள்ளத்தை தடுத்த பெருமானுடைய திருத்தலம் இது. அதனால் இங்கே பிரளயகாலேஸ்வரர் என்று இவருக்கு பெயர். இதனுடைய தல வரலாறு மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்திரனுடைய பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்தார்களாம் தேவகன்னிகர்கள். அவர்கள் இந்த தலத்திறைவனை கண்டு மகிழ்ந்து வழிபாடாற்றி இங்கே வாழ்ந்து விட்டார்களாம். மலர் வராதது கண்டு இந்திரன் காமதேனுவை அனுப்பினாராம். காமதேனுவும் இங்கே வந்து இறைவனுடைய அந்த தெய்வீக அழகில் அது தன் லயித்து காமதேனுவும் இறைவனை வணங்கி இங்கே தங்கிவிட்டதாம். அதை காமதேனுவும் இன்னும் வரவில்லையே என்று இதையெல்லாம் நிலையை அறிந்து கொள்ள வந்த இந்திரன் அவரும் இங்கே இறைவனை பார்த்தவுடன் தன் நிலை மறந்து இறைவனை வழிபட்டதனால் இது பெண் மற்றும் மற்றும் கடம் என்று பெண்ணாகடம் என்று பெயர் பெற்றது. இவர்கள் எல்லோரும் வழிபட்ட தன்மையினால் தேவகன்னியர்கள், காமதேனு மற்றும் இந்திரன் இப்படி மூவரும் வழிபட்டதனால் இது பெண்ணாகடம் என்ற பெயர் பெறுகின்றது என்று திருக்கோயிலுடைய தல வரலாறு. காமதேனு பூஜை செய்யும் பொழுது வழிந்தோடிய அந்த பால் கைலை தீர்த்தத்தில் நிரம்பி குளமாகியது என்றும் சொல்லுவார்கள். இங்கே கலிக்கம்ப நாயனாரால் வெட்டுண்ட அவர் மனைவியின் கை மீண்டும் துளிர்க்க இறைவன் அருள் செய்த அந்த ஒரு தன்மையினால் இறைவனுக்கு கை வழங்கீசர் என்ற பெயரும் உண்டு. இப்படிப்பட்ட இந்த அருமையான தலம், இந்த தலத்தினுடைய வரலாற்றினை சிந்தித்தோம். இப்பொழுது பதிக வரலாறு. இந்த திருத்தூங்கானை மாடம் என்பது நாவுக்கரசு பெருமான் இங்கே உள்ள இறைவனை வணங்கி அவர் பதிகம் பாடி சூலக்குறியும் இடபக்குறியும் அந்த முத்திரைகள் அவர் பதிக்க பெற்றார் இங்கே உள்ள இறைவனுடைய திருக்கருணையினால். பொதுவாக சொல்வது வழக்கம் உண்டு, நாவுக்கரசர் இறைவனுடைய தன்மையில் ஒன்றாது அவருடைய துன்பத்தின் அந்த வினையின் பயனாக அவர் வேறு சமயத்தை தழுவி பலகாலம் அங்கே தொண்டு புரிந்ததனால் அதனால்தான் உளவாரப்படை கொண்டு இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களிலெல்லாம் அந்த தொண்டினையும் செய்து அதுபோக தன்னுடைய தேகத்திலும் இந்த சூலக்குறியும்
இடபக்குறியும் அவர் பொறித்து கொண்டார் என்றும் சொல்லுவார்கள். அப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு இங்கே பூதகணங்கள் வந்து அவருடைய விண்ணப்பத்தின் பெயரில் சூலக்குறியும் இடபக்குறியும் பொறித்து சென்றது. அப்படி அருமையான ஒரு தலம் இந்த திருத்தூங்கானை மாடம். இங்கே நாவுக்கரசு பெருமான் பாடிய பதிகத்தில் 3 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவை மட்டுமே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்கள் பொன்னார் திருவடிக்கு என்று தொடங்கும் பதிகம் இந்த திருத்தூங்கானை மடம் பதிகமாகுது, தேவர பதிகமாகிறது. திருவிருத்தத்தில் அமையப்பெற்றிருப்பதால் இதற்கு பண் கிடையாது. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டே இரும் கூற்றகல மின்னாறு மூவிலை சூலமென்மேல் போரி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. மேகம் சூழ்வதால் குளிர்ச்சி கொண்ட கடந்தை என்று திருப்பெயர் கொண்ட இந்த தலம். அங்கே தூங்கானை மாடத்தில் எழுந்தருளியிருக்கும் சுடர் கொழுந்து ஈசனே, உன் பொன்னான திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன் அடியேன். என் உயிர் தங்களை போற்றி வழிபட்டு வணங்க திருவுள்ளம் கொண்டது ஆயினும் கொடிய காலன் என்பால் வரவிடாதபடி மின்னல் அணைய ஒளிரும் தங்களின் மூவிலை சூலத்தை என் மீது பொறித்தருள்வீராக. இந்த மூவிலை சூலம் என்பது நம்முடைய மும்மலங்களையும் ஒடுக்கக்கூடியது, 3 சக்திகளையும் குறிப்பதாகிறது. அப்படிப்பட்ட அந்த மூவிலை சூலம் நமக்கு இறைவனுடைய திருவருளை பெற்றுத் தருவது, ஒரு கவசமாக நம்மை வினை பயனிலிருந்து காக்கக்கூடியது. நம்முடைய மனமானது பக்தியிலிருந்து இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி, அந்த ஒரு வைராக்கியத்திலிருந்து பிறளாது இருப்பதற்கு இது நம்மை காக்கும் என்ற ஒரு தன்மையிலெல்லாம் நாவுக்கரசு பெருமான் இதை வேண்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவா சிறுத்தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பினி நோய் காவாதொளியில் கலக்கும் முன்மேல் பழிகாதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே. இந்த கடந்தை நகரில் செந்தாமரை மலர்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அந்த தூங்கானை மடத்தில் உறையும் ஈசனே, தொண்டன் சிறிய தொண்டன்தான் யான், பெரிய நிலையில் நம்மை நினைந்து போற்றிலன் என கருதி என்னிடம் உள்ள பிணியை நீக்கி அருளாது இருப்பின் தங்கள் பால் பெரும் பழியே நிற்கும். நான் சிறிய தொண்டன்தான், உம்மை பெரிய அளவில் உன்னை பக்தி செய்யவில்லையே என்று என்னை நினைத்து அதற்காக எனக்கு அருள் செய்யாது இருந்தீர் என்றால் உமக்கு பெரும் பழி சூழ்ந்து விடும் இல்லவா என்று சொல்லி அன்புடன் விரும்பி போற்றுவார் நல்லருள் புரியும் பெருமானே. யாரெல்லாம் அன்போடு இறைவனை விரும்பி போற்றுகின்றோமோ அவர்களுக்கு நல்லருள் புரியும் பெருமானே என்று சொல்லி தங்களின் திருவடியாகிய திருநீற்றினை என்மேல் பூசி அருள்வாயாக. இது இறைவன் முதல் அந்த பாடலில் அந்த குறியை கேட்டார். இதில் இறைவனிடம் திருவடியாகிய திருநீற்றினை என்மேல் பூசி, அந்த திருவடியினுடைய அந்த ஞானம், அதனை அந்த ஆற்றல், அதனை திருநீராக கொண்டு என்மேல் பூசி அருள்வாயாக என்று சொல்லுகின்றார் நாவுக்கரசர். அதாவது திருவடி தீட்சை அவர் கேட்கின்றார் இறைவனிடம். 3வது பாடலானது கடவும் திகரி கடவாது ஒழிய கையிலை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனி மால்வரை போல் இடவம் பொறித்து என்ன என்று கொள்ளாய் இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்தெம் தத்துவனே. முதலில் சூலக்குறி, அடுத்தது திருவடி தீட்சை, 3வது பாடலில் இடபக்குறி. சோலைகள் மதியினை முட்டும் மாடங்கள் கொண்டு விளங்குகின்ற கடந்தை நகர், அதில் இருக்கும் தூங்கானை திருமாடத்து எழுந்தருளியிருக்கும் ஈசனே,
தேரினை செலுத்தாது திருக்கைலியை எடுக்க முயன்ற ராவணனை. பொதுவாகவே நாவுக்கரசு பெருமான் நிறைவு பாடலில் ராவணனை பற்றி சொல்லுவார் அவருடைய பதிகத்தில். ஆகையினால் இந்த பதிகத்தில் 3வது பாடல் தான் நிறைவு பாடல் என்றே நாம் வைத்துக்கொள்ளலாம். அதனால்தான் இதில் ராவணனை பற்றி அவர் பாடியிருக்கின்றார். எடுக்க முயன்ற ராவணனை ஒற்றை திருவருளால் நெறித்த பெருமானே என் மீது இடபக்குறியினை குறித்து ஏற்றருள் வீராக. அப்படி ராவணனுக்கு நீங்கள் கருணை செய்தீர்கள், அதே போல எனக்கும் கருணை செய்வீராக என்று ஒவ்வொரு பதிகத்திலும் நிறைவு பாடலில் நாவுக்கரசு பெருமான் விண்ணப்பம் வைப்பார். அப்படி இதில் இடபக்குறி என் மீது ஏற்று அருள்வீராக என்று சொல்லி இந்த பதிகத்தினை நிறைவு செய்கின்றார் நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இப்பொழுது கலிக்கம்ப நாயனார் அவதரித்த அந்த ஊர், அங்கே வீற்றிருக்கும் இறைவன் வீற்றிருக்கும் தலம், அதனுடைய வரலாறு, கலிக்கம்ப நாயனாருடைய அவர் சிவப்பேறு பெற்ற அந்த தன்மை, அங்கே வீற்றிருக்கும் இறைவன் பால் அருளாளர்கள் பாடி சென்ற அந்த தேவார பதிகத்தினுடைய பதிக வரலாறு, இதை சிந்தித்தோம். இப்பொழுது அடுத்த நாயனாராக கலிய நாயனார் அவருடைய சரித்திரம். கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் உம்பர்க்கு நாதற்கு ஒளி விளக்கு ஏற்றற்கு உடல் இளனாய் கும்பத் தைலம் விற்றும் செக்கு உழன்றும் கொள் கூலியினால் நம்பர்க்கு எரித்த கலி ஒற்றி மாநக சக்கிரியே என்று நம்பியாண்டார் நம்பிகளுடைய பாடல். இவர் அவதரித்த அந்த தலம் திருவொற்றியூர் என்பதனை சொல்லி, இவர் வாணிபர் குலத்தில் தோன்றியவர் கலியர் என்பதையெல்லாம் சொல்லி, இறைவன் யானைக்கும் சிலந்திக்கும் அருள்பாலித்தவன் நம்முடைய ஈசன், அந்த வரலாற்றினை சொல்லி அவனுக்கு ஒளி விளக்கம் பெற, அவன் வீற்றிருக்கும் ஆலயம் விளக்கம் பெறுவதற்கு ஒளி விளக்கு ஏற்றிய கலிய நாயனார் அந்த தொண்டினை ஆற்றி வந்தார். அப்படி தொண்டு ஆற்ற முடியாத அந்த தருணங்கள் இருக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு இறைவனுக்காக மிகவும் தன்னுடைய உடலையெல்லாம் உருக்கி அவர் பணி செய்து சிறந்ததொரு வைராக்கியத்தோடு அந்த திருவிளக்கு இடும் பணியை செய்து வந்தார் நம்முடைய கலிய நாயனார் என்பதை சொல்லி, அதன் வாயிலாகவே சிவபதம் அடைந்தார் என்பதையும் இங்கே அருளுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள். இவருடைய அவதார தலமாகுவது திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூர் நகரத்தினுடைய சிறப்பு, அதாவது அதனுடைய செல்வ செழிப்பு வளங்களை பற்றி சொல்லும் பொழுது, மதில்கள் மாளிகைகள் சூழப்பெற்றது. அந்த மாளிகைகள் எல்லாம் விண்ணை முட்டும் அளவு உயரம் கொண்டது. கடல் நீர் சூழப்பெற்றது. மடங்கள், நிறைய மடங்கள் இருக்க பெற்ற ஊர், மரங்கள் அடர்ந்த ஊர், சோலைகள் சூழ்ந்த ஒரு நகரம். இப்படியா பெற்ற எல்லா வளங்களும் ஒருங்கே பெற்ற இந்த திருவொற்றியூர். அங்கே திருமடங்கள் நிறைய நிறைந்திருந்தன. ஆக பக்தியில் சிறந்து விளங்கியது. பக்தியில் திளைக்கும் அடியார்களுக்கென்று திருமடங்களும் அங்கே நிறைய இருந்தது. அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூரில் எண்ணெய் ஆட்டும் செக்கு தொழில் உடைய மரபினர் வாழ்வது சக்கரப்பாடி தெரு. அங்கே அந்த செக்கார் குலத்தில் அந்த முன்னோர்கள் செய்த பயனினால் கலியர் என்பவர் அவதரித்தார். சைவ சமய நெறியில் சிறந்து விளங்கியவர். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் நெறியில் திளைத்தார். இவர் அளவற்ற செல்வம் கொண்டிருந்தார். திருவொற்றியூர் இறைவனுடைய அந்த திருக்கோயிலின் உள்ளும் புறமும் இரவும் பகலும் அகல் விளக்குகள் அவற்றை இட்டு அந்த விளக்கினில் எண்ணெய் ஊற்றி அதனை ஏற்றும் அந்த திருப்பணி, திருவிளக்கு இடங்கின்ற அந்த திருப்பணியை கலிய நாயனார் திருக்கோயில் முழுவதும் உள்ளும் புறமும் இரவும் பகலும் ஈடுபட்டு அழகுறச் செய்து வந்தார். ஆக என்றைக்குமே ஒரு விழிப்பு நிலையிலேயே இருந்திருக்கிறார் நம்முடைய கலிய நாயனார். அவருக்கு இரவு பகல் என்பது இல்லை, கோயிலின் உள்புறம் என்பதெல்லாம் இல்லை. அத்தகைய ஒரு நிலை என்பது என்றென்றைக்கும் இறைவனுடைய அந்த ஒரு நினைப்பிலேயே, அந்த பக்தியிலேயே அவர் திளைத்திருந்ததால் தான் இந்த ஒரு திருத்தொண்டினை நாள் முழுவதும் அவரால்
எந்த ஒரு தொய்வும் இல்லாது ஆற்ற முடிந்திருக்கிறது. அதுதான் விழிப்பு நிலை. அவருக்கு இந்த உடல், இந்த உலகம் சார்ந்த அந்த உணர்வுகள், அது சார்ந்த பற்றுகள் எல்லாம் அவரை ஆட்கொள்ளவே இல்லை. முழுவதும் இறைவன் இவரை ஆட்கொண்டதனால்தான் இப்படி இந்த இருமைகளுள் உட்படாது, அது நல்ல காலமா அல்லது அல்ல காலமா, இது வேண்டுவதா இது வேண்டாததா என்ற அவருக்கு எந்த ஒரு மாற்று சிந்தனையே இல்லை. அதாவது இரண்டாவதாக இந்த திருத்தொண்டில் யோசிப்பதற்கு என்பதே அவருக்கு எதுவும் இல்லை. ஒரே சிந்தனை தான், இறைவனுக்கு திருவிளக்கிடும் பணி இறைவனுக்காக செய்ய வேண்டும். அப்படி இவர் செய்யும் பொழுது இவருடைய இந்த உலகியல் சார்ந்த, இவருடைய செல்வம் சார்ந்த நிலை எப்படி இருந்தது? முதலில் அவர் முதலாளியாக இருந்தார். ஆக அந்த கோயில் முழுவதும் விளக்குகளை ஏற்றி அவர் இறைவனுக்கு தொண்டு ஆற்றி கொண்டிருந்தார். இவருடைய இந்த மெய்த்தொண்டினுடைய திறம் உலகத்தோர் எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் இறைவன் திருவிளையாடல் புரிய எண்ணம் கொண்டார். அதனால் இவருடைய செல்வமெல்லாம் சுருங்க ஆரம்பித்தது. அதன் பின் இவருடைய நிலை எவ்வாறு ஆனது? முதலாளியாக இருக்கும் அளவுக்கு ஒரு செல்வ வளம் கொண்டிருந்தவர், அத்தகைய தொழிலுக்கு முதலாளியாக இருந்தவர் பின்பு அந்த தொழிலை செய்யும் தொழிலாளியாகிவிட்டார். இவர் நாளடைவில் இவருக்கு இந்த பணி செய்வதற்குண்டான செல்வம் இல்லாத ஒரு தன்மையில் என்ன செய்கின்றார்? இவர் இந்த எண்ணெய் ஆட்டும் செக்கு தொழில் பிறர் செய்வார்கள் அல்லவா, அவர்களிடம் சென்று, அந்த முதலாளிகளிடம் சென்று அந்த எண்ணெயை வாங்கி இவர் அதை எல்லா வீதிகளிலும் வீடுகளுக்கும் எடுத்து சென்று விற்று அதன் வாயிலாக ஒரு வருமானம் வரும் அல்லவா, அதை கொண்டு திருவிளக்கு இட்டு வந்திருக்கிறார். நாளடைவில் இவருக்கு இந்த எண்ணெயை இவருக்கு கொடுத்து இவர் மூலம் அதை விற்று ஒரு பணம் வாங்கும் அந்த ஒரு நிலையையும் இந்த முதலாளிகள், மற்ற முதலாளிகள் கைவிட்டார்களாம். இவருக்கு யாரும் எண்ணெய் கொடுக்கவில்லையாம். உடனே அடுத்த நிலைக்கு எங்கே சென்றார்? அவர் அடுத்ததாக ஒரு உழைப்பாளியாக மாறிவிட்டார். என்ன செய்தார்? இந்த செக்கு தொழில் செய்யும் அந்த நிலையங்களுக்கெல்லாம் சென்று, எண்ணெய் ஆட்டி செக்கு தொழில் செய்யும் நிலையங்களுக்கு செக்கு மாடுகளை எடுத்து சென்று அந்த செக்கு மாடுகளை செலுத்தி செக்கினை ஆட்டி எண்ணெய் எடுத்து அதன் வாயிலாக கூலி வாங்கி அந்த ஒரு வருமானத்தை கொண்டு அவர் எண்ணெய் வாங்கி ஆலயத்தில் திருவிளக்கு ஏற்றுகின்றார். இப்படி தன்னுடைய நிலை என்னவாக இருந்தாலும், இந்த நிலைகளை எல்லாம் நாம் ஏன் விளக்குறோம் அப்படின்னா, அவர் திருவிளக்கு இட்ட அந்த பணியினுடைய திறம், மேம்பட்ட அந்த திறம் நமக்கு விளங்கப் பெறணும். அவர் திருவிளக்கு இட்டு அவருடைய அந்த பிறவி விளக்கம் பெற்றுவிட்டது. ஆனால் நம்மளுடைய பிறவி விளக்கம் பெறுவதற்கு இவர்களெல்லாம் ஒரு ஒளியாக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய 3 நிலைகளிலும் இவருடைய சிந்தை முழுவதும் சிவத்தொண்டு ஆற்றுவதில் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அப்போது என்ன ஒரு நிலையை நம்மளுக்கு சொல்கிறார் நம்முடைய கலியநாயனார்? அவர் தன்னை பற்றி சிந்தனை இல்லாதவராக இருந்திருக்கிறார். இறைவனை பற்றி மட்டும்தான் அவருடைய சிந்தனை இருந்திருக்கு. அதுதான் தானல்லாது தானாக நின்ற தற்பரம், நானல்லாது தானாக நின்ற தற்பரம் என்று அருணகிரிநாதர் சொல்லுவாரே, அப்படி ஒரு நிலையில தான் இவங்களுடைய தொண்டு இருந்திருக்கு. ஏனென்றால் இவருடைய தொண்டின் திறம் இன்னும் இந்த வரலாறு முடியும் பொழுது ஒரு கட்டத்தை எட்டும். அதை நாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, உணர முடியாது. ஆனால் நம் விகற்பம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமாவது நமக்கு வேணும். அதனால் இவருடைய இந்த தொண்டின் திறத்தை நாம் சிறிது சிறிதாக ஒரு விலாவரியாக அதை சிந்திச்சுட்டு வருகிறோம். அடுத்ததாக இதற்கு பின்பு என்ன ஆயிற்று? அந்த வருவாய்க்கும் ஒரு முட்டு ஏற்படுகின்றதாம். உடனே தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் விற்று விடுகின்றார் நம்முடைய கலியநாயனார். எல்லா பொருட்களும் தீர்ந்து விடுகின்றன. அதற்கு பிறகு அவருடைய மனையாள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மனையாளையும் சென்று எங்கேயாவது அவர்களையும் விற்று அதற்கு ஏதாவது ஒரு கூலி கிடைக்குமையானால் அதை கொண்டும் திருவிளக்கு ஏற்றலாம் என்று அதற்கு முயற்சி புரிகின்றார் நம்முடைய கலியநாயனார். ஆனால் அது நடைபெற இல்லை. உடனே தம்மை அடிமை கொண்டு தமது திருப்பணியை ஏற்றருளும் சிவபெருமானின் திருக்கோயிலினுள்ளே அழகு நிறையும் அந்த விளக்கு ஏற்றும் சமயத்தில்
மணிவிளக்கு ஏற்றும் பணி நின்று விடுமானால் இறைவனை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக இவர் அந்த தொண்டை செய்கிறார். அப்படி அந்த அழகில் அப்படி அந்த பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டதே என்று மனம் வருந்தி நான் மாழ்வதே சரி என்று துணிவு கொண்டாராம். அந்த துணிவோடு என்ன செய்கின்றார், திருவிளக்கெல்லாம் திரியிட்டு அந்த அகல்களை எல்லாம் அழகாக வைத்துவிட்டு திருத்தொண்டு வலுவாமல் நடைபெறும் பொருட்டு எண்ணெய்க்கு பதிலாக, எண்ணெய் வாங்கத்தான் அவரிடம் செல்வம் இல்லையே, அதனால் எண்ணெய்க்கு பதிலாக தம் உடலில் நிறைந்துள்ள இரத்தத்தை எல்லாம் கொண்டு திருவிளக்குகளை நிறைக்க எண்ணினார். அவர் உடனே அந்த எண்ணத்தோடு ஒரு கருவியை எடுத்து தம்முடைய கழுத்தை அறிந்தார். சிவபெருமான் தோன்றி, எப்படி சிவபெருமான் தோன்றினாராம், பெரும் கருணையோடு சிவபெருமான் தோன்றினாராம். தோன்றி கழுத்தை அறுக்கும் நாயனாரின் கையை பிடித்து தடுத்து அருளி கலியனார் முன்பு மழு விடை மேல் எழுந்தருளி காட்சி தந்தார். தம் கழுத்தில் பட்ட அந்த ஊறு நீங்கி ஒளி தேகம் பெற்றாராம் நம்முடைய கலிய நாயனார். இறைவனை சென்று சேரணும், அவரை அடையணும் என்றால் அவர்கள் ஒளி தேகம் பொருந்தியவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது இந்த மலமாகிய மாசு அல்லது குற்றம் அது நீங்க பெற்றால்தான் இந்த தூல உடலானது அதற்குண்டான அந்த தன்மை மறைந்து நம்மளுக்கு ஒளி தேகம் கிடைக்கும். இதை வெளிநாட்டவர்கள் எடுக்கும் ஆங்கில படங்கள் எல்லாம் டைம் டிராவல், ஏலியன்ஸ் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு அதில் உள்ள அந்த ஃபேண்டசி தெரியாது, அதில் உள்ள அந்த ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் தெரியாது. ஆனால் நம்முடைய வரலாறுகள் சரித்திரங்களை பற்றி படிக்கும் பொழுது மட்டும் நம்மிடையே உள்ள இந்த இளைய தலைமுறையினருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இதையெல்லாம் காலத்திற்கு தொன்று தொட்டு இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நம்ம முன்னவர்கள் விளக்கி கொண்டு வருகிறார்கள். ஏன் இறைவனை மனித உருவம் கொண்டு நமக்கு முன் காட்சி தருகிற மாதிரி நம் கோயில்கள்லாம் வைத்திருக்கிறோம்? நம்முடைய கண்ணுக்கு கை கால்களுடையது மனிதன், இப்படி இந்த நேராக நிற்க முடியாத 4 கால் உள்ளதெல்லாம் பிராணிகள், நீரில் வாழ்வது நீர் வாழ்வன, இப்படி இந்த மாதிரி விடயங்கள் தான் நம்ம அறிவிக்க அறிய பெற்று இருக்கிறோம். நாம் அதுவும் ஒரு சேர எல்லாவற்றையும் அறிவும் நமக்கு கிடையாது. நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு நாம் அறிவு இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுகின்றது, இல்லை என்றால் தேஞ்சு விடும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இந்த ஊனக்கண்ணில் வாயிலாக, இந்த பொறிகரணங்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த அறிவு, இதை பாசஞானம் என்று தான் சொல்வார்கள். இந்த பொறிகரணங்கள் என்பதும் மாயினால் நமக்கு பெறப்பெற்றது தான். இதன் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவின் வாயிலாக இறைவனை எப்படி உணர முடியுமோ அப்படித்தான் நமக்கு காண்பிக்கிறார். அதன் பிறகு இறைவன் இப்படி அவனும் மனிதன்தானா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று தான் அவன் அருவுருவமாகவும் இருக்கலாம், அவன் அருவமாகவும் இருப்பான், அதற்கு மேல் சொரூபமாகவும் இருப்பான் என்று நம்முடைய சிந்தை விளக்கம் பெற 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 நமக்கு விகாரங்கள், இந்த விகற்பம் எல்லாம் குறைய குறைய நமக்கு இந்த மாதிரி தத்துவார்த்தங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் விளக்குகின்றார்கள். ஆக இவர்களுடைய நிலையை நம்மால் ஏன் உணர முடியாது? நாம் இவர்கள் நிலையில் இல்லை. அதனால் இவர் எப்படி இந்த ஒரு கஷ்டத்தில் இவர் இந்த மாதிரியான செயல்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்விதான் நம்மால் கேட்க முடியும். ஏன்னால் நம்ம அவங்க நிலையில் இல்லை. தேவர் உலகத்திற்கும் அதற்கு மேல் உலகத்துக்கு சென்றால்தானே அங்குள்ள நிலை எப்படின்னு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த நிலை எப்படி நம்மால் உணர முடியும்? அதை போன்றவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். அவர்களுடைய நிலையில் நாம் இல்லாத தன்மையினால் அவர்களுடைய இந்த மேம்பட்ட தன்மையை நம்மால் உணர முடியாது. ஆனால் அவர்களை வணங்கி பக்தி செய்ய இவர்களெல்லாம் மெய்ஞானம் கைவரப்பெற்றவர்கள், ஒரு மெய்யியல் என்ற ஒரு சாரத்தில் நின்று தொண்டு செய்தவர்கள் என்ற ஒரு நோக்கில் அத்தகைய இந்த முன்னோர்களை எல்லாம், அவர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி இன்றைய கலிக்கம்ப நாயனார், கலிய நாயனார் அவர்களுடைய திருவரலாற்றை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.